ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். நம்ம குமரியிலேருந்து சென்னை பெங்களூர் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லா பேக்கேஜ்லேயும் பாசத்தின் அடையாளமாக கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த மீன் ஊறுகா. ரூம் டெம்பரேச்சரில் 2 மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கிற இந்த ஊறுகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்காக முள் இல்லாத சூரை மீன் 1 கிலோ எடுத்திருக்கேன். கூடவே மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நல்ல மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு அரை மணிக்கூர் நேரம் மேரினேட் பண்ணுறதுக்காக அப்படியே விட்டுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு அது காஞ்சதும் ஏற்கனவே ஊற வச்சிருந்த மீனை உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவும் பண்ணக்கூடாது, அது மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் மொறுமொறுப்பாகவும் பண்ணக்கூடாது. ரெண்டுக்கும் மீடியமான ஒரு அளவில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்சையும் இதை மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் துருவின பூண்டு 1/2 கப்பு, அதே மாதிரி துருவின இஞ்சி 1/2 கப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மொறுமொறுப்பாக வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதில் 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்ததும் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வீட்டில் வினிகர் இல்லாதவங்க வினிகரை ஸ்கிப் பண்ணிட்டு 1 கப் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு 1 டீஸ்பூன், வத்தல் மிளகு 2, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளித்து எடுத்துக்கோங்க. இந்த தாளிப்பை ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த மிக்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சூரை மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல கிளறி விட்டுட்டே வரும்போது அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த கட்டத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதும் ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா 6 மாதம் வரை கெடாமல் இருக்கும். வேற ஒரு ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.